ஆளுநர் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்பதால் மாநில பாடத்திட்டம் குறித்து பேசி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு பள்ளியில் படித்து சாதித்த மாணவர்கள் குறித்து ஆசிரியர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருவது பெருமையாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். பல பேர் வைக்கின்ற கருத்துக்கள் உள்ளபடியே நான் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி அதை பார்த்ததுக்கு பிறகு தான் ஊடகத்திலையும் சரி அல்லது சமூக வலைதளத்திலும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தவர் யார் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓவில் எப்படி இருக்கார் தெரியுமா என்று ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு சொல்லும் பொழுது உள்ளபடியே எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதை நம்மளுடைய பத்திரிகை ஊடக நாமும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். நம்மளுடைய பாடத்திட்டம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பயனை தந்திருக்கின்றது, எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் தமிழ்நாட்டை கொண்டு சென்றிருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் தரம் குறித்து ஆளுநர் RN ரவி விமர்சித்த நிலையில் அதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே பல்வேறு விவகாரங்களில் கருத்து மோதல் நிலவி வருகிறது. இந்த பட்டியலில் தற்போது இணைந்துள்ளது தமிழக கல்வியின் தரம் குறித்து எழுந்துள்ள கருத்து மோதல். சென்னையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ரவி, தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடுகையில் மாநில பாடத்திட்டம் மோசமாக இருக்கிறது என்று குற்றஞ்சாட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அரசு பள்ளிகளில் கற்பித்தல் தரம் குறைந்திருப்பதாக மீண்டும் கூறியிருக்கிறார் ஆளுநர். இதன் மூலம் அரசு பள்ளிகள் நாட்டிற்கு ஆபத்தான சூழலை உருவாக்குகின்றன என்றும் கூறியிருக்கிறார். There the standard of teaching has gone down so low, it is below the national average. Our high school student, class 9 student, doesn't recognize a 2-digit number. 40% of them, they do not recognize the number. No, 75% of them. 40% of them, they can't read a class 2 textbook. But everything for everyone, you keep passing without restriction, you keep getting degrees, move with them. Now this is a very dangerous situation. This steep, sharp decline in our education, in our school education, in the government schools, has created a very dangerous situation for our country, for our state, and of course it is for the country, because at one point of time, and even today we look at this state as an engine of growth for the nation. But when 60% of our students, their teaching, their learning is so low because of poor teaching, then we are only giving them degrees, only giving them certificate. We are making them unemployable, unuseful degree holders, certificate holders. This is a very, very serious problem. மேலும் PM ஸ்ரீ பள்ளிகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முதலில் ஒப்புக்கொண்ட தமிழ்நாடு, பின்னர் ஒப்பந்தத்தில் பல்வேறு மாற்றங்களையும் கூறியதாக விமர்சித்தார். இதனிடையே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆளுநருக்கு பதிலடி தந்துள்ளார். தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் பயின்றவர்கள் சிறப்பான இடத்தை அடைந்திருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் பாடத்திட்டத்தை குறை சொல்வதாக சாடியுள்ளார். ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை கிளப்பியிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த திரு மயில்சாமி அண்ணாதுரை, அதே போல வீரமுத்துவேல் போன்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் உருவானார். தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் சிலிகான் வேலையில் உயர்கல்வியில் வேலை செஞ்சிருக்கிறார். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்து சொல்கிறார். ஆனால் இதை கொடுத்துக் கொள்ள முடியாத வைத்தறிச்சு பிடிச்சவங்கதான் நம்முடைய பாடத்திட்டத்தை இப்போ இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த 100க்கும் அதிகமான மாணவர்கள் IIT, IIM, NIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் சேர்ந்து படிச்சுட்டு வராங்க. நம்முடைய கல்வி முறையை குறை சொல்வது என்பது நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சமம். அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எந்த காலத்திலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவிலே சிறந்த கல்வி முறை என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது கலைஞர் தந்த தமிழ்நாட்டு கல்வி முறை தான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு ஆய்வு குறியீடுகள் பிற மாநிலங்களை விட தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குவதாக தெரிவிக்கின்றன. எனினும் சில இடங்களில் மாணவர்களின் கல்வித்தரம் சிறப்பாக இல்லை என்பதும் நிதர்சனமாக தெரிகிறது. அக்குறைகளையும் களைந்தால் கல்வியில் தமிழகம் மேலும் பல படிகள் முன்னேறும் என்பதில் சந்தேகமில்லை.